இரத்த சோகை நோய் சிகிச்சை தொடர்பான ஆராய்ச்சிகளை இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து மேற்கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி விருப்பம் தெரிவித்துள்ளார். ஜப்பானுக்கு 5 நாள் சுற்றுப்பயணமாக சனிக்கிழமையன்று சென்ற பிரதமர் மோடி முதல் நாள் அன்று கியோட்டோ நகரில் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேவை சந்தித்து பேசினார். அப்போது கியோட்டோவை போல மோடியின் தொகுதி வாரணாசியை ஸ்மார்ட் சிட்டியாக உருவாக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது. சுற்றுப்பயணத்தின் 2ஆம் நாளான ஞாயிறன்று கியோட்டோவில் உள்ள பிரசித்தி பெற்ற புத்த மத ஸ்தலமான தோஜி கோவிலுக்கு மோடியும் ஷின்சோ அபேயும் சென்றனர். யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமான தோஜி புத்த மத கோவிலில் மோடி பயபக்தியுடன் வழிபட்டார். கோவிலின் தலைமை துறவி யாசு நகமோரியின் அடையாள அட்டையை பார்த்த மோடி, நான் மோடி, நீங்கள் மோரி என்று நகைச்சுவை உணர்வுடன் கூறினார். தொடர்ந்து 1397ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கின்காகுஜி கோவிலுக்கும் மோடியும் அபேவும் சென்றனர். அங்கு சுற்றுலா பயணிகளுடன் சிறிது நேரம் கலகலப்புடன் உரையாடிய மோடி அவர்களுடன் போட்டோவும் எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு கியோட்டோ பல்கலைக்கழகத்துக்கு சென்ற மோடி மருத்துவத் துறையில் நோபல் பரிசு பெற்ற டாக்டர் யமனகாவை சந்தித்து பேசினார். கடுமையான இரத்த சோகை நோயை குணப்படுத்தும் மருத்துவ முறையை கண்டறிய ஜப்பானும் இந்தியாவும் இணைந்து ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு மோடி விருப்பம் தெரிவித்ததாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் கூறினார். பிரதமர் மோடியின் யோசனைப்படி இரத்த சோகை நோய் குறித்த ஆராய்ச்சியில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட ஜப்பானும் சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. प्राइवेट भोज दिया, इतना ही नहीं, आज सुबह काफी समय मेरे साथ बिता करके टोजी टेम्पल में हर बारी चीजों को मुझे दिखाया, समझाया, यानी कितना अच्छा अनुभव था मेरे लिए। मैं आज क्योटो यूनिवर्सिटी में गया था, आप जिसके चेयरमैन हैं, स्टेम सेल में जो काम हो रहा है उसी को मैं समझना चाहता था। तो मेरे लिए जितना सांस्कृतिक विरासत का मूल्य है उतना ही वैज्ञानिक विरासत का भी मूल्य है, और दोनों को जोड़ करके हम भारत में कुछ कर सकें. கியோட்டோ நகரின் கவர்னர் கேஜி யமடா மற்றும் மேயர் கடோகவா ஆகியோரையும் சந்தித்து பேசிய மோடி கியோட்டோ புத்த மத துறவிகள் சங்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்த மதிய விருந்திலும் பங்கெடுத்தார். திங்களன்று தலைநகர் டோக்கியோவில் ஜப்பான் பிரதமர் அபேயுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து மோடி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அப்போது ராணுவம், அணுசக்தி, வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன.